அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம் வச்சுக்கங்க. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார். 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார். 11ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார். சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கார். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா 7ஆம் பாவாதிபதி நீசமாயிருக்கார், அஸ்தங்கமாயிருக்கார், வக்ரமாயிருக்கார், பாதகத்துல இருக்கார். இது ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா பாதிப்பு உண்டு. 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுல 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், அவங்களும் நீசமாயிட்டாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. கலத்தரக்காரனான சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம்னா இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டாட்டு தான். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டிருக்கார், சாரம் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டிருக்கார், 7ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கலத்தரக்காரனான சுக்கர் நிலையை பார்க்கணும். அவரும் போய் நீசமாயிட்டார். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். சரி, இப்படி 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப 7ஆம் பாவ காரத்துவங்கள் எல்லாமே இவருக்கு மோசமா அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடாது. பாவாதிபதி பாதிக்கப்பட்டா என்ன காரணம் பார்க்கணும்னு பார்க்கணும். இப்ப கடத்திரத்துக்கு சுக்கரனை பார்க்கிறோம். சரி, அவரு இந்த மாதிரி திருமணம் பாதிக்கப்பட்டாலும் கூட்டாண்மையா சேர்ந்து தொழில் பண்ணலாமா அப்படின்னா, அதுக்கு நம்ம 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, அதனால இவருக்கு கூட்டாண்மை தொழிலே ஒத்து வராதுன்னு எடுத்துக்கூடாது. 7ஆம் இடம் சமூகம்னா சமூகத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது நம்ம நினைச்சிக்க கூடாது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எத்தனையோ காரகங்களை கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் களத்திர பாவம். அதுக்கடுத்து கூட்டாளி. அப்ப களத்திரத்தை பார்க்கறதுக்கு சுக்கர நிலையை பார்க்கணும். அப்போ இங்க களத்திர பாவமா விட்டு காரகமா சரி. அப்ப கூட்டாண்மை அப்படிங்கிறதுக்கு புதனை பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல நிலைமையில் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ இருந்து விட்டால் நிச்சயமா இவருக்கு கூட்டாண்மை தொழில் ஒத்து வரும், நண்பர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, சமூகத்துல கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் நல்லா தான் கிடைக்கும். சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா சமூகத்துல கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்ப ஒரு பாவம் கெட்டு போட்டா அந்த பாவத்துல இருக்கிற அத்தனை காரகத்துவம் அவுட்டுன்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு உண்டான காரக கிரகத்தின் நிலையை பார்க்க வேண்டும், லக்னாதிபதி நிலையை பார்க்க வேண்டும். இதுல லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். பாவகம் நல்லா இருக்கணும், காரகம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இந்த மூணுமே சிறப்பா இருந்தா தான் அந்த செயல் 100% ஜாதகருக்கு சக்சஸ் கொடுக்கும். பாவகம் கெட்டு போனாலும் காரகம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கும். லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாருன்னா பாவகம் நல்லா இருந்தாலும் அதன் மூலமாக ஜாதகருக்கு உபயோகம் இல்லை. அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.